ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். இன்றைக்கி நான் முட்டை கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். வாங்க அது வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவை கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். உடச்சி வச்சுருக்க 3 முட்டையும் சேர்த்துக்கிறேன். 3 முட்டை ஒரு பவுலில் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த 3 மசாலா மட்டும்தான். கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், இது 3 மசாலா மட்டும்தான் இதுக்கு. வேறு எதுவும் மசாலா இதுக்கு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். திரும்ப நம்ம உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பரோட்டாவில் ஆல்ரெடி அதிலே உப்பு போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. சால்னாலேயும் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கரண்டி அந்த பரோட்டா கொடுத்துருப்பாங்களா சால்னா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி அளவு சேர்த்துக்கிட்டேன். இது சேர்க்காம கூட நம்ம பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது சேர்க்காம பண்ணால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறது. பரோட்டா தனித்தனியாக இருக்கும், அது சேர்க்காமல் பண்ணோம் அப்படின்னா அப்படியே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பரோட்டாவை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பரோட்டாவை கட் பண்ணும்போதே குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப இந்த மாதிரி குத்துறதுக்கு தேவை கிடையாது. இப்போ பரோட்டாவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சு பின்னாடி வச்சு நல்லா குத்திக்கிறேன் பரோட்டாவை. எதுவும் டம்ளர்லாம் நம்ம வச்சு குத்தணும்னு தேவையில்லை, இப்படியே குத்தினாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வீட்டிலே செஞ்ச சிம்பிளான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.